நம்ம கோயம்புத்தூர் டிபி ரோட் ஆர்எஸ் புரத்துல இப்ப டாக் ஆஃப் த சிட்டியா இருக்கிறது நம்ம ஆக்ட்ரஸ் ஸ்னேகாவோட ஸ்னேஹாலயா சில்க். வழி காமிச்சிருப்பேன், இருந்தாலும் சொல்றேன், நம்ம ஆர்எஸ் புரம் வெங்கடசாமி ரோட்ல உங்களுக்கு எஸ் பேங்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ் லொகேட் ஆயிருக்கு. எப்படியும் சாட்டர்டே சண்டேல கண்டிப்பா கூட்டம் இருக்கும்னு தெரிஞ்சே ஒரு கிளிம்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு தாங்க போனோம். அங்க நினைச்ச மாதிரியே பயங்கர கூட்டமா இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் பத்தி சொல்லவே வேணாங்க, செம்ம சூப்பரா நம்ம ஆக்ட்ரஸ் ஸ்னேகா மாதிரி ரொம்ப ட்ரெடிஷனலா இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. ஸ்னேஹாலயா சில்க்ஸ் வந்து சில்க் சாரி பார்க்காம போனா எப்படி, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபுல்லா உங்களுக்கு சில்க் சாரீஸ் அண்ட் லெஹங்காஸ் தாங்க இருந்தது. அதையும் ஒரு கிளிம்ஸ் பார்த்துடலாமா? சில்க் சாரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உட்கார்ந்து பாக்குற மாதிரி நல்ல ஒரு அழகான செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளால ரொம்ப பெருசா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மட்டும் தான் அப்படியே பார்த்தேன். பட் சில்க் சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாஃப்ட் சில்க் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன். அப்புறம் ரிசப்ஷன் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகா உட்கார அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது. சில சாரீஸ் அப்படியே நான் பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் தான். அடுத்தது இந்த கலர்ஃபுல் லெஹங்காங்க செம்ம சூப்பரா இருந்தது. சரி ஒன்னாவது எடுத்து கையில எடுக்கலாமேன்னு தொட்டதாங்க தாமதம். அதை தூக்கவே முடியல, அவ்வளோ ஹெவியா இருந்தது. அப்புறம் அங்க இருந்து அட்டெண்டர்ஸே சொன்னாங்க, நீங்க இதை தூக்கவே முடியாது, நீங்க எங்க வேணுமோ சொல்லுங்க, நாங்க கேரி பண்ணி கொண்டு வந்து தரோம்னு. அந்த அளவுக்கு வெயிட்னா பாத்துக்கோங்களேன். சரி அப்படியே ஒரு கிளிம்ஸ் பார்க்கலாமேன்னு அப்படியே பார்த்துட்டு வரும்போது இந்த பர்பிள் ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஒர்க்லாம் நல்லா ப்ராமினெண்டா தெரிஞ்சுது. அப்படியே இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நம்ம ஸ்னேஹாலயாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு.